ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் உள்ள ஃபுல் டே ரொட்டீன் தான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங்லேருந்து தாங்க ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பார்த்திங்கன்னா பன்னீர் ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேங்க. இந்த வீக்கெண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு அந்த வீக் டேஸில் ஏதாவது ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து புட்டு ரெடி பண்ணலாமேன்னு இருந்தேன். சின்ன பையன் பார்த்திங்கன்னா சாய்க்குட்டி வந்துட்டு எனக்கு புட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. சரி தம்பிக்கு மட்டும் தோசை ஊற்றிடலாமேன்னு சொல்லிட்டு தோசை ஊற்றினேங்க. கடைசியில் பார்த்தா எனக்கு தோசை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். பக்கம் பார்த்திங்கன்னா மாவு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது இந்த பக்கம் கிரைண்டரில் போட்டுட்டு உளுந்து போட்டுட்டு இருந்தேங்க. உளுந்து அரைப்பட்டுட்டு இருக்கும்போதே என்கிட்ட ப்ரெட் இருந்தது. ஓகே, ப்ரெட்டை வச்சுட்டு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம், மதியம் எதாவது ஹெவியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவையும் அரைச்சிக்கிட்டே ப்ரெட் ஆம்லேட் பண்ணியாச்சு. சார் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது போல், ஃபோன் வச்சு பார்த்துட்ருக்காரு. நான் இன்றைக்கி புட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டேன். அருவாமனையை வச்சுட்டு தேங்காயெல்லாம் துருவ ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு அருவாமனையில் தேங்காய் துருவவே தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் மிக்சியிலே போட்டு அடிப்பேன். இப்போ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு நல்லா புட்டுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. பார்க்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குல்ல. எப்போவுமே நல்லா அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு 1 kg இல்லைன்னா 2 kgக்கு நல்லா அரைச்சி வச்சுட்டேன்னா தேவைப்படும் போது புட்டு, இடியாப்பம் இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக தான் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சு வர்ற மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா பிடிப்படுற மாதிரி இருந்தது. உதுத்து விட்டோம்னா நல்லா உதிரி ஆகிடுச்சு. யாருக்காவது புட்டு பண்ண தெரியலன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட புட்டு மேக்கர் கிடையாது. எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் தான் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் பண்ணலாமே இந்த புட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலே தேங்காய் கொஞ்சம் தூவி விட்டு ஒரு லேயராக மாறி இந்த மாதிரி வச்சுருந்தேன். பசங்க ஃபஸ்ட்டு புட்டு வேணான்னு சொன்னவங்க பார்த்துட்டு ஏதோ கேக் மாதிரி இருக்குது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் புட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இடையில லேயராக இருக்குது. இது வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு ஹாஸ்டலில் இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ் பழக்கி விட்டாங்க. அதுலேருந்தே நானும் பழகிக்கிட்டேன். வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு மட்டும் தான் பிடிச்சது, பசங்களுக்கு பிடிக்கல. பட் நல்லா இருந்தது டம்ளரில் சாப்பிட்றதுக்கு. இது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பே தாங்க முடியலங்க. என்ன பண்ணுறானே தெரியலை. 2 கையை வச்சு தள்ளி விட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கம், 2 பேரும் ஒரு எண்டில் என்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, வீடு சைலண்ட்டாக இருந்தால் சரி, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அது வீக்கெண்ட் வரீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணட்டும்னு ஃப்ரீயாக விட்டுட்டேன். மொத்தத்தில் வீடாகவே இல்லைங்க, அவ்வளோதான். சரி, நம்மளுக்கு உண்டான ஒர்க்கை நம்ம பார்த்து தானே ஆகணும். நம்ம இவங்களோட என்ஜாய் பண்ணால் எப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கொஞ்சம் எட்டி பார்க்கலாமேன்னு வந்தேன். மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நாள்ன்ற விட ரொம்ப மாதமே ஆயிடுச்சு. மோஸ்ட்லி மட்டன், சிக்கன் தான் எடுக்கிறது. மீன் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. நல்லா இன்றைக்கி மீன் எடுத்தோங்க. மீன் பார்த்திங்கன்னா அங்கேயே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பிசுறு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மண் பாத்திரத்தை எடுத்து பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணேங்க. ஆனால் க்ளீன் பண்ண தண்ணி நல்லா ப்ளட்டாகவே வந்துகிட்டே இருந்தது. ஓரளவுக்கு பலன்னு தேய்ச்சி எடுத்துடலாமேன்ற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். அவங்க நல்லா தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ளட்டு மட்டும் போகவே இல்லை. அதனால் கொஞ்சமாக க்ளீன் பண்ணேன். தேவையானதை குழம்புக்கு தனியாக, ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். யாரும் குழம்புல வச்சதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இவர் பாருங்கள், அந்த வடிவேல் சூர்யாட்ட சொல்லுவாங்களே, பார்த்து செவருக்கு வலிக்க போகுதுன்ற மாதிரி அந்த காமெடி சீனை இங்கே ஆட் பண்ணியிருந்துருக்கணும். பட் என்னால் முடியலை. பாருங்கள், என்ன பண்ணுறாருன்னு தெரியலை. ஏதோ களத்தில் இறங்கிட்டாங்க. வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவலும் கிடையாது. பட் மார்னிங் அண்ணன் தம்பிக்கு என்ன நானோதையும் தெரிலங்க, 2 பேரும் நாங்கள் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. ஃபுல் க்ளீனிங் தான். சித்துமாவுக்கு பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால மாஸ்க்கை போட்டு க்ளீன் பண்ணுற மம்மி அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. ஓகே, நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு புளி ஊற வச்சுருந்தேன். இந்த சின்ன சின்ன பீஸு மட்டும் எடுத்துகிட்டு குழம்புக்கு எடுத்துக்கலான்னு மற்றதெல்லாம் மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க. டீ டைம் ஆகிடுச்சு. ஓகே, டீ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு மட்டும் வந்து டீக்கு ரெடி பண்ணிவிட்டு இங்கே சைட்லேயே பார்த்திங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா குட்டி தம்பி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு என்ன மம்மி பண்ணிகிட்ருக்குறீங்க, என்ன வந்து குழம்பு, எனக்காக என்ன பண்ணுறீங்கன்னு வந்து கேட்பான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்குற மாதிரி இருக்கும். சித்துமா வந்து அப்படி இல்லை, எது பண்ணாலும் ஓகேன்னு இருப்பார். பட் வந்து சாய்க்குட்டிக்கு வந்துட்டு என்ன மெனுன்னு சொல்லி ஆகணும். நம்ம வந்து மீன் மசாலா வந்து சம்டைம்ஸ் எண்ணெயில் வந்து பிரிஞ்சுட்டு இந்த மாதிரி மசாலா மட்டும் தனியாக வந்துடும் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் மசாலா வந்துட்டு எண்ணெயில் வந்து பிரியாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பசங்க வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க போல் இருக்குது. பார்த்திங்கன்னா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. மண்பானையில் வந்து மீன் குழம்பு. கார்ன்ஃப்ளவரில் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு நல்லா அது கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போடணும். நான் எண்ணெயில் போடலைங்க, அது ரொம்ப எண்ணெயாகுதுன்றதுனால வந்து தோசை தவாவில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தேன். நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா லெமன் கூட வச்சுட்டு நல்லா ஆனியன், பெரிய ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிட்டோம். அதெல்லாம் யாரும் எடுத்துக்கலை, இருந்தாலும் சும்மா மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த குழம்புல இருக்க பாலா போன மீன் மட்டும் நான் தாங்க சாப்பிடணும். அவங்கெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பாதாம் பீஸுன்னு இருக்குங்களா, அதையும் ஊற வச்சுட்டு சப்ஜா சீடையும் ஊற வச்சுட்டு கூலிங்காக ஒரு ஜூஸ் குடித்தாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது போகலாமே, வாக்கிங் மாதிரி போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பினோடனே சித்துமா இருந்துட்டு நான் சைக்கிள் எடுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு பம்ப் எடுத்துகிட்டு வந்தார். பட் ஏர் என்னமோ நிற்கவே இல்லை. 1 வீக்கை வந்து எக்ஸாம் இருந்ததுனால எங்கேயுமே வந்துட்டு தம்பி போகாதனால வாங்க இன்றைக்கி வீக்கெண்ட் தானே, ஈவினிங் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே கிளம்பியாச்சுங்க. கிளம்புனா காமெடி. இது சின்ன பையன் வந்து சித்துமா இருந்துட்டு சாய்க்குட்டி இருந்துட்டு ஸ்கூலுக்கு தான் போகிறோமா அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, சும்மா தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இருந்தாலும் அவர் நம்பவே இல்லை. வண்டியில் எல்லோரும் போகிறோன்னே எங்கே ஸ்கூல் தான் நம்மளை விட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்தார். இது ஸ்கூலா, ஹோம்ஒர்க் இருக்கா, புக் எடுக்கலை அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தாங்க. அப்படியே வந்துட்டு நான் எல்லாம் பார்த்துட்டு வெடி காமிச்சிட்டே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஓகே, வெளியில் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்குட்டி நம்பிட்டு வந்தான். பார்த்தா அங்கே ரயில்வே ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால ஃபுல்லாக பொல்யூஷனாக தான் இருந்ததுங்க. பசங்களுக்கு வந்துட்டு ஒரே குசி. இந்த இடத்துல தான் சைக்கிள் ஓட்டலான்னு நினச்சா, பட் சைக்கிள் எடுக்க முடியலை. இருந்தாலும் வந்துட்டு சும்மாவாது வந்து ஒரு ரிலாக்ஸாக நடந்துட்டு இருக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டோம். அவங்க நடக்கவே இல்லை, எல்லாம் ரன்னிங்கில் தான் இருக்காங்க. ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ட்ராக் எதோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போல் இருக்குங்க. பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அந்த மண்ணில் விளையாடுன்றால கை பரபரன்னு இருக்குது போல் இருக்குது. மண்ணில் விளையாடுறதுக்கே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. 2 ட்ரெயின் வந்து கிராசிங் போல் இருக்குது. சவுண்டு கேட்டதுனால வாங்க ட்ரெயினை பார்க்கலாம் டைவெர்ட் பண்ணாலும், இருந்தாலும் வந்து சாய்க்குட்டி அந்த மண்ணை வந்து கொஞ்சமாக டச் பண்ணணுன்ட்டு ஓடி போனார். கீழே எங்கேயோ விழுந்துட்டார் போல் இருக்குது. கையில் ஃபுல்லாக வந்து மண் அள்ளிட்டே வந்துட்டாங்க. பாருங்கள், கை ஃபுல்லாக வந்துட்டு மண்ணில் விழுந்துட்டு வந்தாச்சு. நான் வந்து பூ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது வீட்டில் வந்து கட்டுறதுக்கு டைம் இல்லாதனால இங்கே வந்து கட்டிக்கலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ட்ரெயினை பார்க்குறதுக்காக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். நான் உட்காந்து கட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மலர்ந்த பூவெல்லாம் வந்துட்டு அங்கே நல்லா காற்றடிச்சதுங்களாம். பூவெல்லாம் கீழே பறக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மொட்டாக இருக்குது பூவை, ஃபஸ்ட்டு கட்டிடலாமே சொல்லிட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மலர்ந்த பூவெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. பட் வந்து இங்கேயும் வந்துட்டு பூ எடுத்துகிட்டு வர்றியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் கட்டிட்டேங்க ஃபுல்லாக. பசங்க ஃபுல்லாக அங்கே வந்து கராத்தே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பண்ணால், அவங்க அண்ணனை பார்த்துட்டு தம்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் காமெடியாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணுறானே தெரியல. இருந்தாலும் சவுண்டு மட்டும் பயங்கரமாக விட்டுட்டு இருந்தார். வாக்கிங் போகிறவங்கெல்லாம் வந்துட்டு சின்ன தம்பியை தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், கராத்தேன்ற பேரில் அவங்களுக்கு குத்த போகிறான் பாருங்களேன். பூ ஃபுல்லாக கட்டி முடித்தோடனே சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது இவங்க வர்ற மாதிரியே இல்லை. வர்றவங்க போகிறவங்கக்கிட்டெல்லாம் வந்துட்டு சாய்க்குட்டி சண்டை இழுத்துட்டு இருந்தார். அவங்களும் சில பேர் வந்துட்டு காமெடியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன வாக்கிங் போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருந்தது இவங்க 2 பேரும் பண்ணுறதும். ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெயினும் போயிடுச்சு. யாருமே ஸ்டேஷனில் இல்லாதனால நாங்கள் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். யாருமே இல்லாதனால கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க.
விளையாட விட்டுட்டு இருந்தோம் பசங்களை. பசங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன்னா இந்த டைமில் எது சொன்னாலும் கேட்பாங்க. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணேன். சித்துமாவுக்கு வந்து வீட்டில் அட்வைஸ் பண்ணால் எதுவுமே வந்து அவர் காதில் விழாது, அதை ஃபாலோ பண்ணவும் மாட்டார். பட் இந்த மாதிரி எங்கேயாவது கூப்பிட்டு வந்துட்டு அவருடைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணோம்னா அதை ஏற்றுப்பான். அப்போ தான் வந்துட்டு நாளையிலேருந்து உனக்கு இந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு வருவோம், அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிடுறத கேட்டேன்னா வெளியில் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னோம்னா ஓகே மம்மி இனிமேல் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்னமோ ஊர்லேருந்து வர்ற மாதிரி எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் முன்னாடியே வந்துட்டார். அவங்க அப்பாவை பார்க்காதவர் மாதிரி குசி ஆகிட்டார். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லாதனால ஃப்ரூட்ஸே வாங்கிட்டு போகலான்னு வந்தாங்க. பட் மாம்பழம் பார்த்திங்கன்னா வெளியில் தோல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழம் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. மாதுளம்பழம் மட்டும் வாங்கிட்டு வரும்போது ஆல்மோஸ்ட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு. வந்தோடனே ஃபாஸ்ட்டாக வந்து இட்லி மட்டும் ஊற்றிட்டேங்க. பட் சித்துமாவுக்கு வந்துட்டு இந்த மீன் குழம்பு பிடிக்காது. அவருக்கு மட்டும் செப்பரேட்டாக சட்னி ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இந்த குழம்பு வச்சே சாப்பிட்லாமே, நாளைக்கு எதுக்கு வச்சுட்டு இன்றைக்கே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்போடையே முடிச்சுட்டேங்க. வந்த வேகத்துலேயே வந்துட்டு சாய்க்குட்டி தூங்கிட்டார். அவர் இல்லாதனால அவங்க அண்ணனுக்கும் போர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யார் வெள்ளைட் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரிலங்க. ஓப்பன் பார்த்தா வெள்ளைட் ஆஃப் ஆகிருந்தது. அப்புறம் வெள்ளைட் போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல் டே ரொட்டீன் முடிஞ்சதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் வந்து இட்லி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்கன்னா இந்த நைஃப் தான். ஸ்டார்டிங்லேருந்தே நைஃப் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். விரல்லாம் விட்டு செக் பண்ணவே மாட்டேன். தண்ணியில் லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இட்லியில் விட்டோம்னா இட்லி வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த டூல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு தூங்க வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் இதோட முடிஞ்சது. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.